சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு, ரூபாய் நோட்டுகள் திடீர் மாற்றம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதை பற்றின முழு விவரங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI இப்போ ஒரு செம அதிரடியான அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. இனிமேல் நம்ம ஊரில் காகித நோட்டுகளுக்கு பதிலாக பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் வரப்போகுது. எனது பிளாஸ்டிக்கா? அப்போது பழைய நோட்டெல்லாம் செல்லாதா? 2016 நடந்த மாதிரி திரும்பவும் டிமானிட்டைசேஷனா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு விடைய இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நம்ம தினசரி வாழ்க்கையில் டீ கடையில் இருந்து பஸ் டிக்கெட் வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த 10-20 ரூபாய் நோட்டுகள் தான். அதிகமாக கைமாறுறதால இந்த நோட்டுகள் ரொம்ப சீக்கிரமாகவே கசங்கி அழுக்காகி கிழிஞ்சும் போயிடுது. இப்படி டேமேஜ் ஆகிற நோட்டுகளுக்கு பதிலாக புது நோட்டுகளை அச்சடிக்க மட்டுமே கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 4875 கோடி செலவாகுதாம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் கள்ள நோட்டுகளோட புழக்கமும் அதிகமாயிடுச்சு. கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் சுமார் 2 லட்சம் கள்ள நோட்டுகள் பிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர எண் கார்டு போடுறதுக்காக தான் RBI இந்த பிளாஸ்டிக் பாலிமர் நோட்டுகளை களமிறக்க போறாங்க. இந்த பிளாஸ்டிக் நோட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த பாலிமர் நோட்டுகள் தண்ணியில நனைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது, ஈஸியா கிழியாது. சாதாரண காகித நோட்டுகளை விட இது 6 மடங்கு அதிக நாள் உழைக்கும். இதனால நோட்டு அச்சடிக்கிற செலவு பெருமளவு மிச்சமாகும். இதுக்கு நீண்ட ஆயுளும் இருக்கு. அடுத்ததா, இந்த பிளாஸ்டிக் நோட்டுகளை அவ்வளோ ஈஸியா யாராலையும் போலியா அச்சடிக்கவே முடியாது. இதுல ஒரு செம மாசான விஷயம் என்னன்னா, இந்த பிளாஸ்டிக் தாள்களை தயாரிக்க உலகளாவிய நிறுவனங்களுக்கு RBI இப்போ டெண்டர் விட்டுருக்காங்க. ஆனா இதுல ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது நாட்டின் பாதுகாப்பு காரணங்களுக்காக சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளை சேர்ந்த கம்பெனிகளோ அவங்களோட மூலப்பொருட்களோ அந்த நாட்டு ஊழியர்களோ கூட இந்த நோட்டு அச்சடிக்கிற ப்ராசஸில் சம்மந்தப்படவே கூடாது அப்படின்னு கராராக சொல்லிட்டாங்க. இப்போ எல்லார் மைண்ட்லேயும் ஓடுற ஒரே ஒரு கேள்வி இதுதான், பழைய நோட்டு என்ன ஆகும்? பயப்படவே வேணாம். அடுத்த வருஷத்துல இருந்து முதற்கட்டமாக 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை மட்டும் சோதனை முறையில் ட்ரையல் பேசிஸில் புழக்கத்துக்கு விட போகிறாங்க. புது பிளாஸ்டிக் நோட்டுகள் வந்தாலும் இப்போ உங்ககிட்ட இருக்கிற பழைய 10-20 காகித நோட்டுகளும் எப்பவும் போல செல்லுபடியாகும். கடையில் 2 நோட்டுகளுமே இணையா புழக்கத்தில் இருக்கும் அப்படின்னு RBI தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து அப்படின்னு உலகத்தில் ஏற்கனவே 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த பிளாஸ்டிக் கரன்சி முறை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இந்த 10-20 ரூபாய் டெஸ்டிங் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 2027க்கு அப்புறம் எல்லா மதிப்புள்ள நோட்டுகளுமே பிளாஸ்டிக்காக மாற வாய்ப்பு இருக்கு. இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்க. சற்று முன் ரூபாய் நோட்டுகள் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது என்பதை பத்தி இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்த்துடலாம். இந்தியாவில் கடந்த 2016ஆம் ஆண்டு ரூபாய் 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக பிரதமர் மோடி அறிவித்தார். இதையடுத்து புதிதாக 500 ரூபாய் கொண்டு வரப்பட்டது. அதே போல 1000 ரூபாய் நோட்டுக்கு பதில் ரூபாய் 2000 நோட்டு அச்சடிக்கப்பட்டது. தற்போது 2000 ரூபாய் நோட்டு புழக்கத்தில் இல்லை. ரூபாய் நோட்டுகள் விஷயத்தில் ரிசர்வ் வங்கி புதிய மாற்றங்களை கொண்டு வர உள்ளது. அதன்படி இந்தியாவில் பிளாஸ்டிக் அல்லது பாலிமர் நோட்டுகளை அறிமுகம் செய்ய RBI நோட்டு அச்சடிக்கும் நிறுவனம்
உலகளாவிய நிறுவனங்களிடமிருந்து பாதுகாப்பான பாலிமர் தாள்களை வழங்குவதற்காக விண்ணப்பங்களை கோரியுள்ளது. இந்த நிறுவனங்கள் நவீன பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்கனவே சேர்க்கப்பட்ட பாலிமர் தாள்களை தயாரிக்க வேண்டும். எதிர்காலத்தில் இந்த தாள்களை பயன்படுத்தி இந்திய ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும். பொதுமக்கள் தினந்தோறும் காய்கறி கடை முதல் பஸ்ஸில் பயணம் வரை அதிகமாக பயன்படுத்துவது 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளாகும். அதனால்தான் இந்த நோட்டுகள் மிக சீக்கிரமாகவே அழுக்காகி விடுகின்றன, சீக்கிரமாகவே கிழிந்து விடுகின்றன. இப்படி கிழிந்த நோட்டுகளுக்கு பதிலாக புதிய நோட்டுகளை அச்சடிக்க அரசுக்கு ஆண்டுதோறும் 4875 கோடி ரூபாய் வரை செலவாகிறது. காகித நோட்டுகளைப் போலவே கள்ள நோட்டுகளை தயாரிப்பதும் இப்போதெல்லாம் மார்க்கெட்டில் அதிகமாகிவிட்டது. கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 2 லட்சம் கள்ள நோட்டுகள் பிடிபட்டுள்ளன. ஆனால் புதிதாக வரவிருக்கும் பிளாஸ்டிக் நோட்டுகளை அவ்வளவு சீக்கிரம் எளிதில் யாராலும் போலியாக அச்சடிக்க முடியாது. தண்ணீரில் நனைந்தாலும் இது கிழியாது. காகித நோட்டை விட 6 மடங்கு அதிக காலம் உழைக்கும் என்பதால் அரசின் அச்சடிப்பு செலவும் மிச்சமாகும். அதனால்தான் தற்போது டெண்டர் விடப்பட்டுள்ளது. 20 மற்றும் 10 ரூபாய் நோட்டுகளைத்தான் எல்லோருமே பயன்படுத்தி டேமேஜ் ஆவதால் முதல் கட்டமாக இவைகளை பிளாஸ்டிக் நோட்டுகளாக மாற்றி சோதனை செய்ய ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நாணய தயாரிப்பு ரகசியங்களை கருத்தில் கொண்டு ரிசர்வ் வங்கி இந்த டெண்டரில் ஒரு முக்கிய நிபந்தனை விதித்துள்ளது. இந்த பிளாஸ்டிக் நோட்டுகளை தயாரிக்கும் பணியில் சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளின் நிறுவனங்களோ அங்குள்ள மூலப்பொருட்களோ அல்லது அந்த நாடுகளை சேர்ந்த ஊழியர்களோ எந்த காரணத்தை கொண்டும் சம்பந்தப்படக்கூடாது என்று ரிசர்வ் வங்கி தெளிவாக நிபந்தனை விதித்துள்ளது. புதிய பிளாஸ்டிக் நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்தாலும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. இப்போது உங்களிடம் இருக்கும் பழைய காகித 10-20 நோட்டுகள் எப்போதும் போல செல்லும். கடைகளில் பழைய காகித நோட்டுகளும் புதிய பிளாஸ்டிக் நோட்டுகளும் இணையாக செல்லும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இந்த 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளுக்கான சோதனை முயற்சி முழு வெற்றி பெற்ற பிறகு நாட்டில் மற்ற மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளையும் பாலிமர் எனப்படும் பிளாஸ்டிக் தாள்களுக்கு மாற்ற ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் இந்திய நாணய சந்தை முழுவதும் கள்ள நோட்டுகள் இல்லாத பாதுகாப்பான சூழல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க.